சிவகார்த்திகேயன் அண்ட் ஹன்சிகாவுடைய காம்பினேஷன் மான் கராத்தே வெளியாக போகுது. இந்த படத்துக்கு அனிருத் இசை அமைச்சிருக்காரு. பாடல்கள் வெளியாயிருக்கு. டார்லிங் டம்பக் அப்படிங்கிற பாடல் வந்து நம்ம இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். டார்லிங் டம்பக் டார்லிங் டம்பக் டார்லிங் டம்பக் டார்லிங் டம்பக் டா கிடா கிடா ஒரு அழகான பாடல் மாதிரி ஆரம்பிச்சது. வழக்கம் போல தமிழ் சினிமால இருக்கிற புரியாத வார்த்தைகளை வச்சு இந்த பாடல் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பாடல் எப்படிப்பட்ட ஜானர் அப்படின்னு நம்ம அசியூம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அழகான ஃபோக்கிஷா இருக்குது இந்த பாடல். டார்லிங் டம்பக் அப்படின்னு ஆரம்பிச்சு அழகழகான வார்த்தைகள்லாம் வச்சு பென்னி தயாளோடைய வாய்ஸ்லயும் சுனிதியோடைய வாய்ஸ்லயும் ரொம்ப அழகா அனிருத் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த பாடல் எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிக்கும், எல்லாருடைய மனசையும் கவரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அழகான டார்லிங் டம்பக் அந்த பாடல் வந்து சூப்பரா வந்திருக்கு. அதுதான் விஷயம். மான் கராத்தேவோட அடுத்த பாடல் மாஞ்சா நெஞ்சில. மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல வட்டம் விட்டு போனா, மாங்கா மண்டையில் பூங்கா செஞ்சுதான் காதல் நட்டு போனா. அனிருத்தோட வாய்ஸ்ல இந்த பாடல் வந்திருக்கு. இந்த பாடல் ஆரம்பிக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட், அதுக்கப்புறம் மைக்கேல் ஜாக்சன் இவங்க எல்லாரையுமே கலந்தா மாதிரி ஒரு கலவையா இந்த பாடல் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே, அதாவது 2 லைன் கேட்கும் போதே நமக்கு தெரியுது. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல வெஸ்டர்னைஸா இருக்கிற இந்த பாடல்ல இவர் வந்து ஹீரோயின்ல மயங்கி விழுந்துடுறாரு. ஹீரோயின் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிலாம் பண்ணிட்டாங்க, காதல்ல நான் துள்ளுறேன் அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல வந்து ஒரு மெயின் தீமா வச்சு பாடல் வரிகள் அமைஞ்சிருக்கு. சோ அனிருத்தோடைய இசையில ஒரு வெஸ்டர்னைஸா அதுவும் ஃபாரின்ல இருக்கிற மாதிரியான சாங்ஸ் எல்லாம் வந்து இதுல புகுத்தி இருக்காரு. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சோ அனிருத்தோடைய ஹிட் லிஸ்ட்ல இதுவும் இடம் பிடிக்கும். மான் கராத்தேவோட இன்னொரு பாடல் தான் வந்து ராயபுரம் பீட்டர். இந்த பாடல்லையும் புதுமைகளை புகுத்தி இருக்கிறாரு அனிருத். பறவை முனியம்மா வந்து ராப் மியூசிக் பாடியிருக்காங்க. கூடவே நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு முடிவுல தான் இருக்காரு போல, அவரும் இந்த பாடல்ல பாட்டு பாடியிருக்காரு. ஸோ பறவை முனியம்மா அண்ட் சிவகார்த்திகேயன் காம்பினேஷன் டுகெதர் இந்த பாட்டுல வந்திருக்கு. பாடல் கேட்கும் போதே வந்து இது ஒரு ஓப்பனிங் சாங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. சென்னையை பத்தியும் ராயபுரம் பக்கம் இருக்கிற பசங்களை பத்தியும் பாடியிருக்காங்க. அநேகமா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஃப்ரம் ராயபுரம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ பாடலும் அப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் வந்து யூத் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடலா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த பாடல் ஹிட் நம்பர் 1 கூட இருக்கலாம். மான் கராத்தேவோட அடுத்த பாடல் உன் விழியில் அப்படிங்கிற பாடல். உன் உயிரினில் கலந்த நாட்கள் நான் கரைந்தது அதுவே போதுமே, எதுவும் வேண்டாமே பெண்ணே. இந்த பாடல் வந்து அனிருத் அண்ட் ஸ்ருதி ஹாசனோட வாய்ஸ்ல அமைஞ்சிருக்கு. பாடல் வந்து மெலடியான ஒரு லவ் பாட்டு. இந்த பாட்டுல வந்து ரொமான்டிக்கா அள்ளி தெளிச்சிருக்காங்க ஸ்ருதி ஹாசனும் அனிருத்தும் சேர்ந்து. ஸோ பாடல் கேட்கும் போது கண்டிப்பா லவ் பண்ற எல்லாருடைய மனசையும் டச் பண்ணும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா தன்னோட லவ்வரை அழ வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியே பாடல் அமைஞ்சிருக்கு. R.D. ராஜா இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு. ஸோ மெலடியா அழகா இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஸ்ருதி ஹாசன் அண்ட் அனிருத் வாய்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம கேட்கவே வேண்டாம். சாதாரணமா அவங்க பேசினாலே ரொம்ப அழகா இருக்கும். பாட்டு வேற பாடியிருக்காங்க. ரொம்ப அழகாவே இருக்கு கேட்கறதுக்கு. மான் கராத்தேவோட அடுத்த பாடல் ஓபன் த டாஸ்மாக் இந்த பாடல் தான். சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா. அனிருத் பாடல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா ஒரு பாடல் வந்து சரக்கு கடையில இருக்கிற மாதிரி அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலும் ஒரு எக்ஸாம்பிள். இதுல ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பாடல் தேவாவோட வாய்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் தேவாவோடைய வாய்ஸ்ல நம்ம கேட்காத இசை அப்படின்னு சொல்ல முடியாது. தேவாவோட பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கும் லைட்டா. இந்த அனிருத்தோடைய இசையில தேவாவுடைய குரல் புதுமையா இருக்குமா அப்படின்னு கேட்டா இந்த மியூசிக் கூட ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கு. நீங்க 3 படத்தோடைய பாட்டெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். இருந்தாலும் இந்த பாடல் வந்து டாஸ்மாக் கடையில பாடுற பாடல் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பா வந்து 30-35 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியுது. இன்னொரு புதுமையான விஷயம் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதுதான் கானா பாலா இந்த பாடலை எழுதியிருக்காரு.